நேற்று மாமல்லபுரத்தில் தளபதி தலைமையில் சமத்துவ கிறிஸ்மஸ் விழா நடந்தது. கண்டிப்பாக எல்லாருமே அந்த நிகழ்ச்சியை லைவில் பார்த்துருப்பீங்க. ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, நிறைய கியூட்டான விஷயங்கள்லாம் நடந்தது. அதுவும் தளபதிக்கு அந்த குழந்தைங்க வரிசையாக வந்து பூ கொடுத்தாங்க. அதே மாதிரி குழந்தைங்க கேட்க போட்டி போட்டு தளபதிக்கு ஊட்டுனது அப்படின்னு நிறைய கியூட்டான விஷயங்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் நடந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த நிகழ்ச்சியை வச்சு திமுகவினர் கதறிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தாவேக்கு சார்பாக சமத்துவ கிறிஸ்மஸ் விழா மாமல்லபுரத்தில் நேற்று சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. இந்த நிகழ்ச்சியில் தாவேக்க தலைவர் விஜய், கட்சியோட பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆற்காடு நவாப் முகமது அலி இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாரு. ஸோ அவர் மேடையில் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் ஒற்றுமைக்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்து வருகிறது. இங்க ஹிந்து, கிறிஸ்துவம், முஸ்லீம் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. தமிழ்நாடு மதங்களை விட மனித நேயத்திற்கு தான் மரியாதை கொடுக்கும். தமிழ்நாடு குழந்தைகள், பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பான மாநிலமாக திகழ்கிறது. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது அப்படின்னு ஆற்காடு நவாப் முகமது அலி தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக பேசினார். இவர் பேசினதை இப்போ திமுகவினர் தூக்கி பிடிச்சு சோசியல் மீடியாவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆற்காடு நவாப் முகமது அலி எந்த நோக்கத்தில் இப்படி பேசினார் அப்படின்னு தெரியல. இவர் திமுக அரசை பாராட்டுற மாதிரி இப்படி பேசினதுக்கு பின்னாடி திமுக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா விஜய் நிகழ்ச்சியில் எங்கள் ஆட்சியை பற்றி பெருமையாக பேசு அப்படின்னு திமுகவே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவர் எந்த நோக்கத்தில் இப்படி பேசினார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு பின்னாடி திமுக இருக்கா இல்லையா அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் ஆற்காடு நவாப் முகமது அலி பேசின கருத்தை இங்கே இருக்க மக்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ திமுகவினர் இதை வச்சு ரொம்ப துள்ள வேணாம். ஓகே நண்பா, இந்த நியூஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.